அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. ப்ரோட்டீன் ரிச் இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்காங்க. அது கூட 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்கை வச்சு இது ரெண்டத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் பீட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் 1/4 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காமிச்ச கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இது அப்படியே ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ இதில் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். வெஜிடபிள்ஸ் இவ்வளோ ஆட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு தேவைக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ அல்லது குறைச்சிக்கலாம் வெஜிடபிள்ஸை. வீடியோவில் காமிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காய்கறி இதை ஆட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எங்களை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் கலரி விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் விட்டுருங்க. 30 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு கப் கேக் மோல்டு என்னன்னா அதில் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட கப் கேக் மோல்டு இல்லைன்னால நாங்கள் இட்லி தட்டிலேயே ஊற்றிக்கிட்டோம். இட்லி தட்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி பட்டரை வச்சு கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டாப்பிங்ஸ்க்கு உங்களுக்கு தேவையான அளவு நட்ஸ் அல்லது சீட்ஸு தூவிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண இட்லி பாத்திரத்தில் கேக் எப்படி பேக் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் பேக் பண்ணி எடுக்க போகிறோம் 20 நிமிஷத்துக்கு. இப்போ வந்துருச்சான்னு டூத் பிக்கோ அல்லது கத்தியோ வச்சு செக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இட்லியை வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு கூட சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. இது கெச்சப்போட வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். உள்ள நல்ல ஸ்பாஞ்சியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ முடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மதங்க பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.